கண்ணு கண்ணு கொஞ்சம் மூடிக்கணும், வேலை எல்லாம் போட்டு கண்ணு மூடிக்கோ. அதெல்லாம் வாய்த்தாங்க நீங்க. கேரட் சாப்பிட்டியா? கேரட்டு கேரட் சாப்பிட்டேன். பாரு எப்படி பாரு. நாராயணா பாரு கொஞ்சம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் கம்மியா. நீ சாப்பிட்ற பொருள் ஜீரணம் ஆக மாட்டேங்குது. என்ன ஆக மாட்டேங்குது. கேரட் அப்படியே இருக்குது சாப்பிட்டது. அதான் போட்டேன், நான் மொத்தம் தான் போட்டேன். எப்படின்னு பாருப்ப. கொஞ்சம் இடுப்பாகி வகுடா. பின்னாடி தானே சொன்னேன். கிட்டோ கிட்டோ பாரு வருங்க. கம்மியா இருக்கு. பாருங்க ரமேஷா ரெண்டு டெய்லி நான் உனக்கு நினைச்சேன். டெய்லி ஒரு நிமிஷம் மட்டும் போட்டு தேய்ச்சி இங்கிருந்து மறுபடியும் வந்து கட்டி மாதிரி வலிக்குதா? அதுதான் இங்கிருந்து அப்படியே உருட்டே வா. உருட்டி இங்க வரைக்கும் உருட்டு வந்து இது வரைக்கும் ஃபுல்லா அழுத்தி உருட்டு உருட்டி சொது கட்டி போட்டு நீ கூட படித்தேன். இப்ப பாரு பொறுமையா புரியுங்க. பாருப்பா அவசியம் அதே மாதிரி சொன்ன மாதிரி பண்ணும். எங்க கிடக்குது? மீதி எந்த கால் வலிக்குது? சரி மீதி நல்லா அழுத்தி மீதி. அவதான் ஒரு பிரச்சனை மாறும். என்னைக்கு உளுந்தோட பாதி கருகு விடுற, பாதி பதமா எடுத்துடுற. பாரு கதா அடுத்த வாங்க தேங்காய் வேண்டியது.
கொஞ்சம் பேசாவிட்டு வரணும். என்ன இருக்கிற பாக்குறேன், முடிச்சு வரணும், உட்கார வச்சிடுறேன். கவலைப்படாதீங்க. உங்க அம்மா கொஞ்சம் கூப்பிட்டு இருமா. பாருங்க அந்த எண்ணத்தை சொல்லுது. எங்க ஆளுகளை இப்ப இருக்கான்னு பாருங்க, இருக்கான்னு பாருமா. நான் தொடவே இல்லை, பாரு இருக்கான்னு பாரு. உன் கை இருக்கான்னு பாரு. வலி இப்ப பாருங்க. தூக்குமா தூக்குமா இருக்கா? கட்டியா அதுதான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி போட போட்டு பார்த்தா நான் செக் பண்ணி போறேன். சொன்னா போய் சொல்லுது போது விட்டுருங்க. நீங்க கொஞ்சம் என்ன வச்சு இந்த மாதிரி தேய்ங்க. அதே விட்டு என்ன ஊத்தி நீங்களே சரியா போச்சு. வலிக்குதா? எவ்வளவு ஆகுது? நேத்துக்குதா? வலி இருக்குது. நேத்து ரொம்ப வலி. நேத்துல இருந்து தான் இப்ப பாருங்க. இது பார்த்து இருக்கானு நல்லா பாருங்க. எங்க இருக்குது இப்ப பாருங்க. கீழே இறங்கிச்சா? இப்ப பாருங்க. இறங்கிச்சா? ஆனா விதி, ஆனா விதிட்டா உட்காந்து விதி பரவாயில்ல. விதித்தா பாக்காதவங்க நீ நல்லா இருக்கணும். வரவங்க ஆவணியில் இருக்கிறவங்க சொல்லும். ரொம்ப நாளும் இருக்குது ஐயா. நேற்று ஒரு 20-30 பேர் சமைச்சாங்க, அதனால அந்த மாதிரி வலி. மொத்தமா குறையாது. முன்னைக்கு பரவாயில்ல, குறைஞ்சா பரவாயில்ல. என்ன பண்ணுது? இது போகாதுக்கா, இது போகாது. வழியை தான் சொல்லி எடுத்துக்கிறேன். காண மாட்டேன். வீட்டுக்கு 5 நாள். ஆனா ஒரே நாள் ரொம்ப ஆகுது. ஒரு 3 நாளுக்குள்ள விழுந்து அப்படியே சரி, இப்ப நின்றுச்சா நிக்கலையா? இப்போ நின்றுச்சு. ஒரு வாரம் அதான் டேப்லெட் சாப்பிட்டேன். ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டு நிற்கிறதுக்கு ஒரு என்னால முடியல. நாமத்தை வாங்கிக்கோங்க.
அந்த மாதிரி வர மாட்டேன்னா ஐயா இங்க போயிட்டு இந்த காலம் தான் இந்த காலம் எப்படி நடந்து பாருங்க. பௌர்ணமியானா நெஞ்சில வலி வந்துட்டு உடம்புல ரத்தோட்டம் கம்மிமா, ரத்தோட்டம் கிடையாது. அது நான் சொல்றது வீட்டுல படுத்தா ஆனா சாப்பிடுறியா டைம் தாரி சாப்பிடுற சொல்லு, நான் கேட்கறேன் சொல்லுங்க பாருங்க. பௌர்ணமி அமாவாசைனா ஹலோ ஏன் கேடா உன் பொண்ணு ஒழுங்கா சாப்பிட இருக்கு அதை கேடு. அதை கேட்க மாட்டேங்கிறியா? என்ன பண்றது, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு ஏன் கஷ்டம். 1000 கஷ்டம் இருந்தா கூட டயத்துக்கு கூட வாதம் போட்டு தண்ணி தரோம் அப்ப உடம்பு ரத்தோட்டம் வரும்ல. ரொம்ப கம்மியாயி ஹாஸ்பிட்டல் அட்மிட். அது உடம்பு பார்க்கத்தான் ஆனேன் உடம்பு ரத்தோட்டம் இல்லைட்டு அதுக்குள்ள இன்னொரு ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு டவுட். அவன் பேய் இருக்குது. பாமா நீ வேற அழகு போன பேய் இருக்கு. நீங்க தான் பார்த்து சொல்ல ஒண்ணு இல்லம்மா, நான் இங்க உட்காரும் போதே தெரிஞ்சிருக்கேன். பேய் இல்லையே பிசாது இல்லை ஏவல் இல்லை எதுவுமே இல்லை. அது மன கஷ்டம் கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகிட்டு இருக்குது அவ்வளவுதான். என்னதா இவன் சொல்ல தப்பா கேட்டா அதெல்லாம் ஒரு நோய் இல்லை, நீ அதெல்லாம் நினைக்காத. உட்காரு, நல்ல குழந்தைதான், அது சரியா சாப்பிட்டு குழந்தைய. அவங்க வீட்டுல எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. போய் திட்டு தரும் அம்மா உடம்பு சரியில்லைன்னு அப்படின்னு கூட்டிட்டு வந்தோம். இவ்வளவு நேரம் வெளியே நின்று வழி தெரியாம போட வேண்டியது ஏதோ நின்று ஆட்டோ புக் பண்ணிட்டு அப்படி கண்டு கேட்டுட்டு போலூர் ஐயா கோயில் போட்டாலே கூகுள் வந்துடும். வந்துச்சு, அந்த வழியே குடிச்சிட்டு வந்துட்டாரு. கிட்ட வந்துதான் கேட்டுட்டு என் பையனுக்கு தான் ஏன் குழம்பு வாங்கணும். பையன் அது எதுக்கு கருப்பாயிடுச்சு, எதனால இடையில இருந்ததானே இடையில தானே ரத்தம் ஏதோ புண்ணு மாதிரி இருந்து சொல்லிருக்க. பஸ்ல இடிச்சுக்கிட்டேன் கம்பியில ஏறும்போது அது அப்படியே கொஞ்சம் அப்படியே புண்ணாயிருக்குது. நிச்சயம் அது கருப்பாயிடுச்சு. வேற ஒன்றும் ஒரு செய்ய வேண்டிய கூட எந்த வீடு நல்லா இருக்கு. இதே சாமியை நல்லா கும்புரி அப்போது பார்க்கறது 24 மணி நேரம் சொல்லிட்டு கும்பிடுது அப்போதுக்கு அதை பத்தி பொண்ணுக்கு கவலை. அந்த அம்மாவுக்கு பொண்ணு கல்யாணம் பொண்ணு கல்யாணம் கல்யாணம் அவனும் அது பொண்ணு வேணாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம், என்ன ஃப்ரீயா விட்டுடு, எங்க வேலைக்கு அனுப்பு, நான் போக மாட்டேன் செய்ய மாட்டேன், ஒரே பிடிவாதமா இருக்கு. 2 பொண்ணுங்களை நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்குங்க ஐயா. அவங்க இஷ்டத்துல இருக்குதுங்க. யாரு கேக்குறாங்க? கேட்க மாட்டேங்குது. ஒரு கேக்கு எங்க அப்பா கும்பல ஓடுவான் ஓடுவான். அப்பா சொல்ல வச்சு இன்னைக்கும் நான் கேட்பேன். இப்ப அடி பாக்கணும் அப்படிங்க அப்புறம் கூட்டிட்டு காலமாச்சு. இப்ப 6ஆவதுல ஃபெயில் ஆயிட்டாங்க. அச்சுல போறாங்கன்னு 1 கிலோமீட்டர் இல்ல கையா ஓடுறான். இவன் பின்னாடி ஓடுறாரு. நான் ஒன்னையும் பண்ணாடா, நல்லா நீ அடிப்ப அப்படின்னு. ஏமா ஃபெயில் ஆயிட்டு செஞ்சுட்டு நிறுத்திட்டு ஒண்ணு பாட்டுல படிக்கிறதுக்கு இப்ப டிகிரி முடிச்சுட்டு உட்காந்துக்கிறா. இந்த அம்மா ஊட்டி விடுறோம் இல்லைன்னா தேவையில்ல கது சாத்து அப்படின்றான். ஒரு ஏசி போட்டு விட்டாங்க. வெளியே வர மாட்டாங்க, அங்கே உட்காந்துக்கிறாங்க ஏசி போட்டு. அதுதான் இவ்வளவு நாள் இப்போ அவங்க வீட்டுக்கார ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருப்பாரு. அவனுக்கு கோயில் என்ன பிடிக்காது, குளம் என்ன பிடிக்காது. எங்க அம்மா உடம்பு சரியில்லை துணைக்கு போறான்னு கூட வந்தேன். ஏதாவது நம்பருக்கு போன் அடி, நம்பருக்கு போன் அடி. இப்பதான் ஒரு 15 நாளா எனக்கு இந்த முட்டி வலி. இது வரைக்கும் எனக்கு முட்டி வலியோ கால் வலியோ எதுவுமே கிடையாது. இங்க வந்தா நிறைய ஆகுதியா, இங்க உட்காந்துட்டா ஜாஸ்தியா இருக்கு. நீங்களே கடுகு என்ன சொன்ன மாதிரி கடுகு என்ன பச்சை நீ செஞ்சவன் செய்யறதுக்கே சரியா புதிய. ஐயோ சாப்பாட்டுக்கெல்லாம் ஏதோ குறையல. தெய்வ புண்ணியத்துல என்னுடைய கஷ்டம். இந்த அம்மாக்கு தலைவலி 24 மணி நேரம். ஒரே ஒரு முடிச்சு நானு ஹாஸ்பிட்டலு மாத்திரை ஐயா. ஓத்தனை குறைக்க சொல்லு,
அவ்வளவுதான். சோறே திங்கிறது இல்ல, அப்படியே எழுதி உட்காந்துக்கிறது, சோஃபாவோட உட்காந்து டிவியில உட்காந்துக்கிறது. நான் என்ன டிவி எல்லாம் பார்க்காது. சிவன் அப்படி கேளு, கேளு. டிவி எல்லாம் பாருங்க, போனு. ஏதோ ஒண்ணு வருதுடா, அப்புறம் என்ன? சாமி 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 அலவடிக்காதா? சாமி கும்பிடுவேன். சாமி கும்பிடு, சாமி பார்த்தீங்கன்னா பத்தி கும்புறம் கூட இருக்காங்க, ஒரு பிரச்சனை இல்ல. உன் கூட இருக்காங்க என்ன, அதே மாதிரி கடைபிடிச்சிக்கோ, நல்லா இருக்கு. தெய்வத்தை விடக்கூடாது. நேற்று கூட சித்தர்களுக்கு ஆக்கி போட்டதா அம்மா கை வலிப்போம். வேற எதுவும் இல்ல. அப்படி எல்லாம் எனக்கு கை வலி சொல்லக்கூடாது, சித்துக்கு சோறாக்கி போட்டாங்க மாத்தியே பேசாத. சொல்லக்கூடாதுமா. நானே சொல்லல. கை வலிக்குது புண்ணியம் இல்ல, நான் சொல்லலையா. எனக்கு கூட சில பிரச்சனை வருது. ஏன்னா அது பண்ணுவாங்க, நல்லவங்களுக்கு சோதனை வரும், ஆமா வரத்தையும் செய்யும், சோறு பழம் கூட பண்ணுவாங்க. ஐயா இதே மாதிரி என் பொண்ணு, நீ சொல்லாத, எந்த வழி அது கிடையாது, இது வேற சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு அந்த அது பேச்சு நினைக்காத, ஐயா நான் அது மாதிரி நினைக்கவே மாட்டேன். நான் சந்தோஷமா சமைச்சு போட்டேன். இதை செய்து நான் நல்லா ஒரே இருக்க. ஆளா சமைச்சு போட்டேன். இதெல்லாம் இப்ப என்ன சொன்னேன், நீ பத்தியை பிடிச்சவா அது கரெக்டா இப்படி நல்லா இருக்காங்கன்ட்டு நல்லா இருப்ப.